அடுத்ததாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருப்பூர் தெற்கு பகுதியில் 15 சென்டிமீட்டர் மழை பதிவு. பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அவதி. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாடு அரசின் நீட் விலக்கு சட்டத்திற்கு ஒப்புதல் தர மத்திய அரசு மறுப்பு. வரக்கூடிய 9ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. நமது மாணவர்களுக்கு பெரும் பேரடியாக ஒன்றிய அரசு நமது நீட் விலக்கு சட்டத்திற்கு ஒப்புதலை மறுத்துள்ளது என்ற வருந்தத்தக்க செய்தியை இந்த பேரவையில் கனத்த இதயத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்றத்தின் மாண்பினை அவமதித்துள்ள ஒன்றிய அரசின் இத்தகைய எதேச்சதிகார போக்கு அரசமைப்பு சட்டம் தந்துள்ள கூட்டாட்சி கருத்தின் வரலாற்றில் ஒரு கருப்பு அத்தியாயம். தமிழக பாஜகவிற்கான புதிய தலைவர் போட்டியில் தான் இல்லை என்று அண்ணாமலை பேட்டி. தாம் யாரையும் கை காட்டவில்லை என்றும் விளக்கம். மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை. அதையே இன்னைக்கு நாளைக்கு நீங்க அப்படியே ஒரு நியூஸை போட்டு அண்ணாமலை டெல்லி போறாரு, அண்ணாமலை இவரை கை காட்டினாரு, அண்ணாமலை இவரை கை காட்டல, இந்த எந்த வம்பு சண்டைக்கு நான் வரலைன்னா நான் போட்டியில் இல்லை. புதுக்கோட்டையில் இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 2 பேர் கைது. மழையூரில் இன்று முழு அடைப்பு போராட்டம். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே மாணவரை துடைப்பத்தால் தாக்கிய சமையலர் மற்றும் உதவியாளர். நியூஸ் 18 செய்தியால் இருவரும் கைது, பணியில் இருந்தும் சஸ்பெண்ட். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு. துப்பாக்கி ஏந்திய சிஆர்பிஎஃப் வீரர்கள் 8 பேர் பாதுகாப்பில் ஈடுபடுவார்கள் என்று துணை ஆணையர் பேட்டி. பதிலடி வரியால் பொருளாதார மந்தநிலை உருவாகும் என்ற அச்சத்தால் அமெரிக்க பங்குச் சந்தைகள் கடும் சரிவு. 2 நாட்களில் அமெரிக்க பங்குச் சந்தைகளில் 415 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே பட்டா மாறுதல் செய்ய 3000 ரூபாய் லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் இடைத்தரகர் கைது செய்யப்பட்டனர். செல்லப்ப கவுண்டன் வலசு பகுதியைச் சேர்ந்த கதிர்வேல் பட்டா மாறுதல் செய்ய விண்ணப்பித்திருந்தார். பட்டா மாற்ற மேம்பத்தி விஏஓ பிரகாஷ் 5000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இடைத்தரகர் அருள் ராஜாவிடம் கதிர்வேல் பணத்தை கொடுக்கும்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் விஏஓ பிரகாஷ் மற்றும் இடைத்தரகர் அருள்ராஜை கையும் களவுமாக பிடித்தனர். பெரம்பலூர் மாவட்டம் பி களத்தூரில் 14 வயது பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த கொத்தனாருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பி களத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த 14 வயது பள்ளி சிறுமியை வேலூரைச் சேர்ந்த பிரபு என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதனையடுத்து சிறுமியின் தந்தை அளித்த புகாரின் பேரில் பிரபு கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் இந்த வழக்கை விசாரித்த மாவட்ட மகிழா நீதிமன்றம் பிரபுவுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை, 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர் அரசு பள்ளி மாணவர்களை தேனீக்கள் கொட்டியதில் 20 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். வானாபுரம் அருகே உள்ள அரியலூர் அரசு மேல்நிலைப்பள்ளியில் உள்ள மரத்தில் தேனீக்கள் கூடு கட்டி இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அதில் இருந்த தேனீக்கள் உணவு உண்டு கொண்டிருந்த மாணவர்கள் சுமார் 20க்கும் மேற்பட்டவர்களை கொட்டியுள்ளது. இதையடுத்து மாணவர்களை மீட்ட ஆசிரியர்கள் வானாபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். நெல்லை மாவட்டத்தில் பணியில் இருந்தபோது மாரடைப்பு ஏற்பட்ட நிலையில் அரசு பேருந்து ஓட்டுநர் உயிரிழந்தார். புளியங்குடியிலிருந்து நாகர்கோவிலுக்கு சென்ற அரசு பேருந்தை மாரியப்பன் ஓட்டிய நிலையில் திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. வலியை பொறுக்க முடியாத நிலையிலும் பேருந்தில் பயணித்த 52 பேரின் உயிரை காப்பாற்றும் முனைப்பில் வண்டியை ஓரமாக நிறுத்திய மாரியப்பன் சில நொடிகளில் பரிதாபமாக உயிரிழந்தார். சென்னை அடுத்த வண்டலூர் உயிரியல் பூங்காவில் யானைகள் ஷவரில் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்தன. வண்டலூர் பூங்காவில் ரோஷிகி, பிரகத்தி என்ற 2 யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகிறது. வெயிலின் தாக்கம் காரணமாக இந்த யானைகளை பாகன் அழைத்த போதிலும் வரமறுத்த யானைகள் மண்ணை வாரி உடலில் போட்டுக் கொண்டது. பின்னர் யானைகளை அமர வைத்த பாகன் மணலை தட்டிவிட்டு குளிக்க அழைத்து சென்றார். பின்னர் யானைகள் ஷவரில் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்தன.
திருச்சி விமான நிலையத்தில் உள்ள ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி ஸ்ரீ பீலிகான் முனீஸ்வரர் கோயில் திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் பால்குடம் அக்னி சட்டி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். கோயிலின் 42ஆம் ஆண்டு விழா கடந்த 30ஆம் தேதி காப்பு கட்டுதல் மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கி நடந்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கொட்டப்பட்டு பச்சனாட்சியம்மன் கோயிலில் இருந்து 600க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீச்சட்டி மற்றும் பால்குடம் காவடி எடுத்து வந்து அங்காள ஈஸ்வரிக்கு அபிஷேகம் செய்தனர். கிருஷ்ணகிரியில் 3ஆம் பாலினத்தவர்களுக்கான பல்நோக்கு மருத்துவ மையத்தை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் 3ஆம் பாலினத்தவர்களுக்கான பல்நோக்கு மருத்துவ மையம் துவங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த ஆண்டு சட்டப்பேரவையில் அறிவித்தார். அதன் அடிப்படையில் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 3ஆம் பாலினத்தவர்களுக்கான பல்நோக்கு மருத்துவ மையத்தை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் திறந்து வைத்தார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே சிறுமி கடத்தப்பட்ட வழக்கை போலீசார் முறையாக விசாரிக்கவில்லை என கூறி சிறுமியின் குடும்பத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மரவனூர் கிராமத்தைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவியை சமுத்திரத்தைச் சேர்ந்த துரைராஜ் உள்ளிட்ட 3 பேர் வலுக்கட்டாயமாக கடத்திச் சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமியின் தாயார் புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி அவரது குடும்பத்தினர் திண்டுக்கல் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மரவனூரில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தந்தை வாங்கிய கடனுக்காக மகளின் இருசக்கர வாகனத்தை நிதி நிறுவன ஊழியர்கள் பறித்துச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பத்தாம்பேட்டையைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவர் தனியார் நிதி நிறுவனத்தில் 30,000 ரூபாய் கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடனை சரியாக கட்டவில்லை என கூறி அவரது மகள் புனிதாவின் இருசக்கர வாகனத்தை நிதி நிறுவன ஊழியர்கள் பறித்துச் சென்றுள்ளனர். திருவாரூரில் கிரெடிட் கார்டு மூலம் பணத்தை இழந்தவருக்கு 50,000 ரூபாய் இழப்பீடு வழங்க மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. குடவாசல் அருகே வடகண்டத்தை சேர்ந்தவர் ரவிச்சந்திரன். இவர் ஆன்லைனில் பொருட்கள் ஏதும் வாங்காத நிலையில் 74,859 ரூபாய் கிரெடிட் கார்டு மூலம் வசூலிக்கப்பட்டது. இந்த வழக்கில் வங்கி நிர்வாகம் ரவிச்சந்திரனிடம் 74,000 ரூபாயை வசூலிக்க கூடாது என்றும் இழப்பீடாக 50,000 ரூபாயும் வழங்க நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. சிவகங்கை மாவட்டம் கச்சநத்தம் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பட்டியலினத்தவருக்கு அரசு பணி வழங்க உத்தரவிட்டும் நடவடிக்கை எடுக்காததால் ஆட்சியர் நேரில் ஆஜராக உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கச்சநத்தம் வழக்கில் பாதிக்கப்பட்ட கோபாலகிருஷ்ணன் என்பவருக்கு அரசு பணி வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தது. இருப்பினும் பணி வழங்காததால் கோபாலகிருஷ்ணன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முறையிட்டார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பட்டு தேவானந்த் இந்த வழக்கு குறித்து சிவகங்கை ஆட்சியர் வரும் 21ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கத்தில் மின்கம்பத்தில் உரசியபடி சென்ற 2 மாடுகள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெம்பாக்கத்தைச் சேர்ந்த சம்பத் என்பவர் தனது 2 பசுமாடுகளை விவசாய தோட்டத்தில் இருந்து வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது கரவை காஞ்சிபுரம் சாலையில் உள்ள மின்கம்பத்தின் மீது மாடுகள் உரசியபடி சென்றதால் மின்சாரம் தாக்கி 2 மாடுகளும் பரிதாபமாக உயிரிழந்தன. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் ஏலச்சீட்டு நடத்தி 10 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படும் பெண் நீதிமன்றத்திற்கு வந்தபோது பாதிக்கப்பட்ட பெண்கள் அவரை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கம்பர் தெருவில் வசித்து வந்த ரேவதி என்பவர் 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஏலச்சீட்டு நடத்தி வந்துள்ளார். இவரிடம் 300க்கும் மேற்பட்டவர்கள் பணத்தை செலுத்தி வந்துள்ளனர். ரேவதி 10 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் பெற்று ஏமாற்றிய வழக்கில் அவரை கைது செய்த காவலர்கள் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அழைத்து வந்தனர். அப்போது அங்கிருந்த பெண்கள் அவரை சூழ்ந்து கொண்டு பணம் எங்கே என கேட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மும்பையில் நேற்று வீசிய புழுதி புயலால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. மும்பையின் இதய துடிப்பாக வர்ணிக்கப்படும் ரயில் சேவைகளும் புழுதி புயலால் பாதிக்கப்பட்டன. வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். வழக்கத்திற்கு மாறாக கோடை காலத்தில் புழுதி புயலுடன் காற்றும் அதிக அளவில் வீசியதால் மக்கள் அச்சமடைந்தனர். தவறான தகவல்கள் மற்றும் தகவல்களை தவறாக கையாண்டதாக கூறி எலான் மஸ்கின் எக்ஸ் தளத்திற்கு அபராதம் விதிக்க ஐரோப்பிய யூனியன் முடிவு செய்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் டிஜிட்டல் சேவைகள் சட்டத்தின் கீழ் விசாரணை நடத்தி எடுக்கப்படும் முதல் நடவடிக்கை இதுவாகும். தரவுகள் தொடர்பான புகார்கள் மட்டுமின்றி பயனர்களை ஏமாற்றி ப்ளூடிக் வழங்கும் வசதி இருப்பதாகவும் எக்ஸ் நிறுவனம் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. எக்ஸ் நிறுவனத்திற்கு இந்திய ரூபாய் மதிப்பில் 8,526 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என தெரிகிறது.
நடிகர் தனுஷ் நடித்துள்ள இட்லிக்கடை திரைப்படம் அக்டோபர் 1ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஏப்ரல் 10ஆம் தேதி படம் வெளியாகும் என முதலில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த தேதி வெளியீட்டிலிருந்து படக்குழு பின்வாங்கியது. இந்த நிலையில் தற்போது அக்டோபர் 1ஆம் தேதி படம் வெளியிடப்படும் என படக்குழுவினர் அறிவித்துள்ளனர்.